நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது எப்படி? உன் கண்ணை முதல்ல தொட. உன்னை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேங்க்ஸ். நீயா? பொல்டன்கஞ்ச் ஞாபகம் இருக்குல்ல? நீ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? அவன் உன்னை அவ்வளவு திட்டி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உன்கிட்ட அப்படி என்ன குறை? அழகா இருக்க, இன்டெலிஜென்ட்டா இருக்க, அப்புறம் என் கல்யாணத்துக்கு அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க. இது எங்களுடைய பர்சனல் விஷயம். எங்களுக்கு நடுவுல வந்து பேசுறதுக்கு நீ யாரு? நான் யாரோ தான். உங்க விஷயத்துல தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லதான். ஆனா உன்னை யாராவது இப்படி கேவலப்படுத்தினாங்கன்னா அதை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அதனாலதான் நான் உன்னை அந்த இடத்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். அவனை நீ ரொம்ப காதலிக்கிறல்ல சுஹானா? ஆனா அதுக்கு அவன் கொடுத்து வைக்கல. அவன் உனக்கு ஏத்தவனும் இல்லை. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு எல்லாத்தையுமே மறந்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது முடிவெடுக்கும் போது இதுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு. மனசுங்கிறது ரொம்பவே மென்மையானது. அதுக்கு யாரு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவன்கிட்ட அதை கொடுக்கறதா நல்லது. ஏதோ சுஹானா அக்காவே வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கிட்டே கேளுங்க. சொல்லுக்கா, என்ன சாப்பிடுற? எது வேணாலும். இங்க பாருங்கக்கா, இன்னைக்கு அக்காக்காக நீங்க எது வேணாலும் சமைங்க. உங்களுக்கு இப்ப ஏதாவது சாப்பிட கொண்டு வருவா? இல்ல. எதுவும் வேண்டாமா? அப்ப இன்னைக்கு ஏதாவது நான் உங்களுக்கு ஸ்பெஷலா பண்றேன். அக்கா, இங்க வாங்கல. ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கீங்க? ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி வர அமைதி இல்லையே இது. சரி, அதை விடுங்க. சார் கிட்ட பேசுனீங்களா? நோ நோ. அவன் பொருத்தமானவன் இல்ல. He does not deserve me. அக்கா, நேத்து வரைக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப சீரியஸா இருந்தீங்க. அப்புறம் இன்னைக்கு என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. சஞ்சு, ஆக்சுவலா இத பத்தி நான் நிறையவே யோசிச்சுட்டேன். என்னால நிச்சயமா அந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, டான்ஸ் சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட். ஏன்னா செட் மாதிரி பசங்க மாடல்ஸ் ஓகே, ஆனா அவங்களால ஒரு ஹஸ்பண்டாலாம் இருக்க முடியாது. He just not marriage material. You are just not a marriage material. நல்ல வேளை, உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இத சரியா புரிஞ்சுக்கிட்ட. Thank God. ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்கோ? School Interview. ஸ்டாச்சு.
ஸ்கூலு, நீங்க இன்டர்வியூ. உண்மையை சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? சரி சரி, ஓவர். அது என்னன்னா, அட என்ன நீங்க அண்ணன் சொன்ன பொய்யை நம்பி இன்னைக்கும் நீங்க ஸ்கூலுக்கு லீவ் போட்டீங்களா? அமைதியா பேசுறா, யாருக்காவது கேட்ட போது. ஏன் கேட்டா என்ன? பஞ்சு மிட்டாய் சாப்பிடு, எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? இல்ல இலேஷ். அண்ணே, எனக்கு ஒரு டவுட். அப்படி நீங்க அண்ணன் கிட்ட என்னத்த பாத்தீங்க? இல்ல எதுக்கு கேக்குறேன்னா, ஏதோ ஒரு விஷயம் இவர்கிட்ட பிடிச்சிருந்து தானே இவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. தெரியாது, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதல் தம்பி, காதல். காதலுக்கு கண்ணு இல்லப்பா. ஆனா இப்ப அந்த கண்ணு திறந்துருக்கும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல. ஹே ஹலோ, நான் எதுக்காகவும் வருத்தப்படல, புரிஞ்சுதா? நான் இப்பவே இவரை லவ் பண்றேன். என்னையும் யாருமே காதலிக்க மாட்டாங்க. அண்ணி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு அப்படி என்ன குறை? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நான் நல்ல வேலையில இருக்கேன், பார்க்க அழகா இருக்கேன், பொறுப்பாவும் நடந்துக்கிறேன். இவரை கம்பேர் பண்ணா நான் எவ்வளவோ பெட்டர். அப்படி இருந்தும் கவலைப்படாத தம்பி, உனக்கும் கிடைக்கும். உன்னை காதலிக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாராவது ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. நம்ம நிஷா மாதிரி அப்பாவியான பைத்தியக்கார பொண்ணுங்களுக்கு குறைச்சல என்ன? என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? பைத்தியக்காரி நானா? அதுக்கு முன்னாடி அப்பாவின்றப்ப இந்த பொண்ணுங்களே ரொம்ப வித்தியாசமானவங்க தான். ஆனா சுஹானா மாதிரியான ஒரு பொண்ணு சிட்டு மாதிரியான ஒரு பையனை எப்படி காதலிச்சா? பாவம் சுஹானா, அவ காதலுக்கு எவ்வளவு போராடுறா. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுகானா, உன் கையை பிடிச்சிக்கிட்டு நான் ஊர் சுத்தும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உன் கூட பார்ட்டிக்கு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட இருந்த ஒவ்வொரு நொடியையும் என்னால மறக்கவே முடியாது. என்ன வேணும்? காக்டெயில் ஆர் மாக்டெயில்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுறாங்க. சாரி, உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுறாங்க. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், மே ஐ ஹேவ் a dance with you? வாட்? நான் உங்க கூட டான்ஸ் ஆடலாமா? ப்ளீஸ். என்னடா சொன்ன? உனக்கு வெக்கமா இல்ல? பார்த்தா தெரியல? என்ன கூட வந்து என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். சிட், நீ ஏன் இவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்ற? சுகானா, அடுத்து உன்னை வர்ணிக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. சிட், அவன் வந்து சுகானா, நீ எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் சொந்த. உன்னால எப்படி இந்த மாதிரி பேச முடிஞ்சது சிட்? எவ்வளவு காதலிச்சோம். ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சிட்டு
நிஜமாவே நான் உனக்கு ஒரு ஷோ பீஸ் தானா? என்ன பண்ணிட்டு இருக்க ஷிகா? அது வந்து சேஃப்டி பின்ன தேடிட்டு இருக்கேன் அத்தை. சேஃப்டி பின்ன? அதுவும் அலமாரி இல்லையா? ராதா அத்தை, என்னோட சாரி ஃப்ளீட்ஸ் கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். ரொம்ப நேரமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எதுக்கு புடவை கட்டிட்டு இருக்க? காலேஜ் போக வேண்டாமா? என்ன ராதா அத்தை, எல்லாத்தையுமே நீங்க சீக்கிரமா மறந்து போயிடுறீங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் காலேஜுக்கு தான் போறேன். இன்னைக்கு எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமா ஆமா, என்கிட்ட சொன்னேல. பாக்க எப்படி இருக்க? ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப அழகா இருக்கேனா? ஆமாமா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. எந்த குறையும் இல்லல. நீ காதுல தான் எதுவும் போடாம வெறுமையா தெரியுது. வெறும் காது ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல? ஆமா. இந்த புடவைக்கு உங்களோட அந்த இயரிங் இருக்குல்ல, அது ரொம்ப மேட்ச் ஆகும். இஷான் அண்ணா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரே அது. இல்ல அந்த ஹியரிங் இந்த சாரியோட மேட்ச் ஆகாது. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். சரியா இருக்காதுன்னு சொல்றேன்ல. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அத்தை. இஷிகா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ டிஃபன் சாப்பிடலன்னு அம்மா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. வா பாருங்க அண்ணி, இப்ப வரைக்கும் இந்த சாரிக்கு மேட்சிங்கா இயரிங்ஸ் கிடைக்கவே இல்ல. நான் எப்படி காலேஜுக்கு போவேன்? ராதா அத்தை ப்ளீஸ், நான் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன விடுங்களேன், நான் பத்திரமா திருப்பி கொடுத்துருவேன். இங்க பாரு, அந்த இயரிங்ஸ் ராதாத்துக்கு கிஃப்டா யார் கொடுத்தது தெரியும்ல? நம்ம இஷான். இஷான் அவங்களுக்குன்னு கொடுத்த எந்த கிஃப்டையும் ராதாத்தை எப்பவும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஏன்? நான் ஒரே ஒரு தடவை போட்டுக்கிறதுக்கு தானே கேக்குறேன். பத்திரமா திருப்பி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்ல, ராதா அத்தை எப்படியும் அதை போட்டுக்க மாட்டாங்க. யோசிக்காம பேசுற யஷிகா. உனக்கே தெரியும்ல, இஷான் கொடுக்கற ஒவ்வொரு பொருளையும் ராதாத்தை பத்திரமா எடுத்து வச்சுப்பாங்க. யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அதுக்கு இல்ல, நீ காலேஜுக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்கிட்ட ஒரு பேர்ல் செட் இருக்கே, அது இந்த புடவைக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது அழகா இருக்காது. நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கும். வா ட்ரை பண்ணி பாரு. வா வான்னு சொல்றேன்ல, நானே உனக்கு போட்டு விடுறேன். சொல்லுங்க பெரியமா. நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இல்ல? இல்ல சொல்லுங்க. சரி, நான் சொன்ன எல்லாத்தையும் ஒண்ணு விடாம வாங்கிட்டல? வாங்கிட்டேன் பெரியமா, ஒண்ணு விடாம வாங்கிட்டேன். ஊதுபத்தி, கடலை மாவு, எண்ணெய், அப்புறம் உருளைக்கிழங்கு. அது மறந்து போயிருப்பியே. மறக்கல, அதையும் வாங்கிட்டேன். 5 கிலோ வாங்கிருக்கேன். போதும்ல? 5 கிலோ தான். அது சரி, எவ்வளவு தூரம் வந்திருக்க? இல்ல வீட்டுக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறேன். இங்கதான் பக்கத்துல தான் இருக்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் வந்துரு. ஆனா பாத்து வா என்ன. அப்புறம் மறக்காம ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வா. கண்டிப்பா கண்டிப்பா பெரியமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூக்குங்க, ஒன்னும் ஆகலையே. தூக்குங்க, வண்டி தூக்குங்க. ஓ மை காட், ரொம்ப வலிக்குதாப்பா? இல்ல சாதாரண அடிதான். எந்த ஒரு அடியும் சாதாரணம்னு சொல்ல முடியாது.
எதிரிலேயே ஒரு பாலிகிளினிக் இருக்கு, அங்க போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம். ஐயோ நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க சார். இல்ல எக்ஸ்ரே எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் அடிப்படல. வீட்டுக்கு போய் தேங்காய் எண்ணெய் வச்சாலே இது சரியாயிடும். நீ முதல்ல வீட்டுக்கு எப்படி போவ? நான் உன்னை இந்த ஸ்கூட்டர் எல்லாம் ஓட்ட விட மாட்டேன். வா நீ என் கூட வா. இல்ல வேணாம், என்னோட வீடு இங்க தான் பக்கத்துல இருக்கு. 2 பிளாக் தான், நானே போயிடுறேன். 2 பிளாக்கா இருந்தாலும் 4 பிளாக்கா இருந்தாலும் நான் உன்னை டிராப் பண்றேன். ப்ளீஸ் என் கூட வா. இங்க பாருங்க, என் ஸ்கூட்டரை இப்படியே இங்க விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் பாத்துக்கிறேன். நான் வீட்டுக்கு கொண்டு வரேன், நீங்க கிளம்புங்க. இவரை உனக்கு தெரியுமா? அட நான் கணபதி சார் தான், உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். கணபதி சார் தானே? குட். அப்ப அவர் ஸ்கூட்டரை கொண்டு வருவார். நீ என் கூட வா. நான் முதல்ல உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா உன்னை இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா பயந்துருவாங்க. வா 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 சார். பார்த்து எடுத்துட்டு வந்து நான் பாத்துக்கிறேன் சார். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி சரி. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி கரெக்டா நடக்குது. உனக்கும் சிட்டுக்கும் பொருத்தமே கிடையாது. நீங்க 2 பேரும் பிரிஞ்சது ரொம்பவே நல்லதா போச்சு. போதும் நிறுத்துறியா? உன் அஸ்ட்ராலஜி தலைவலி தாங்க முடியல. எவன் தான் இதை கண்டுபிடிச்சானோ? அஸ்ட்ராலஜி நான் சொல்றதால அதுல என்ன தப்பு இருக்கு? இட்ஸ் ஜஸ்ட் எ மேக்ஸ், அத புரிஞ்சுக்கோ. அது மூலமா நாம இன்னைக்கும் நாளைக்கும் என்ன நடக்க போகுது நாம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த நிமிஷம் நாம எதுக்காக இங்க இருக்கோம்? எதுக்கு பின்னாடியும் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஓ காட் ப்ளீஸ். சுஹானா ப்ளீஸ் இந்த மாதிரி சோகமா இருக்காத. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இப்ப கூட நடந்தது நம்பவே முடியல. சிட்டா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, அது வந்து எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரியும். சிட் உடனே இங்க வந்து என்ன பார்த்து, ஹேய் பேப், பாத்தியா, நாம இங்க வந்ததுக்கான காரணம் இப்ப புரிஞ்சுதா? சிட் எப்படிப்பட்டவன் இப்ப புரிஞ்சுதா? என்னால இதை நம்பவே முடியல. பொறுக்கி ஏமாத்துக்கார. அப்புறம் நீ இருக்கே சுஹானா, இன்னும் அந்த சிட்டை நீ நம்பிட்டு இருக்க? இந்த காதல் கீதல் சொல்றதெல்லாம் எல்லாமே சுத்த போய் தான். ப்ளீஸ் சுஹானா, அவனை நீ மறந்துடு. அவனை பாத்தியா, 2 நாள்ல உன்னோட 1 வருஷம் லவ் மறந்துட்டான். அவனுக்காக நீ வருத்தப்படுறதுல நியாயம் இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த சிட்டோட மனசுல எந்த ஃபீலிங்ஸும் எமோஷனல்ஸும் கிடையாது. அந்த மாதிரி ஒருத்தன் கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. ஆமா சுஹானா, அவன் உனக்கு ஏத்தவன் இல்ல. உனக்கு சிட்டை விட ரொம்ப நல்ல பையன் கிடைப்பான் இப்படிங்கிறதுக்குள்ள. ஆனா சிட் கிடைக்க மாட்டான்ல.